வாரம் தமிழ்நாட்டில் இருக்க பெஸ்ட் காலேஜஸை பற்றி எங்கள் பத்திரிக்கையில் எழுதுறோம். அதில் ஒன்றா உங்கள் காலேஜை பற்றி எழுதலான்னு இருக்கோம். அதனால உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ண மேடம். இது விமென்ஸ் காலேஜுங்கிறதுனால வெளியாட்கள் யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல. நீங்கள் ப்ரெஸ்ஸுங்கிறதுனால தான் நான் ஒத்துக்கிறேன். மல்லிகா, டேக் கேர் ஆஃப் தெம். ஓகே மேம். உங்க பேரு? திருப்பதி சாமி. கோவிந்தா கோவிந்தா. மேரிடா? இல்ல, பேச்சுலர். எப்ப கல்யாணம்? இனிமேதான். கேள்வி கேட்க வந்ததுன்னா நீங்களா என்னைய கேட்டுட்டு இருக்கீங்க? ஏய் சும்மா இருங்கடி, அவரு கேக்கட்டும். ஒரு பொண்ணா தனியா இருக்கும்போது அடக்கமா பயந்த மாதிரி இருக்கீங்க, கும்பலா இருக்கும்போது கூடி கும்மி அடிச்சிருக்கீங்களே. சரி, எனக்கு கல்யாணம் அடிச்சான்னு கேட்டீங்க. உங்களுக்கு வரப்போற ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அமெரிக்கன் மாதிரி இருக்கணும். உங்களுக்கு? நிறைய சம்பாதிக்கணும். மத்தபடி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு? எனக்கு வர ஹஸ்பண்ட் தைரியமானவரா இருக்கணும். தைரியமானவர்னா 10 பேர் அடிக்கிற தைரியமா? ஒரு பொண்ணோட ஸ்ட்ராப் தெரியுதுன்னா அந்த பொண்ணு கிட்ட போய் நேருக்கு நேரா கண்ணை பார்த்து உங்களோட ஸ்ட்ராப் தெரியுது மறைச்சுக்கங்கன்னு சொல்ற தைரியம். ஏய், நீ அந்த ரிப்போர்ட்டர் லவ் பண்றல? ஆமா. அவர்கிட்ட போய் சொல்லிட வேண்டியதானே? ஏன் இப்படி சொன்னது உனக்கே புரிஞ்சிருச்சு, அவருக்கு புரியாதா? எதுக்கு அந்த சந்தேகம்? நேரடியா போய் சொல்லிட வேண்டியதானே? எப்படி சொல்றது? நேரா வீட்டுக்கு போ, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆரம்பி, அதுலயே பாதி புரிஞ்சிடும். வீடு எங்க இருக்குன்னு தெரியாது. நான் எதுக்கு இருக்கேன்? வர வர ரொம்ப திட்டுறா. எந்த வேலை செஞ்சாலும் அது குத்தம் இது குத்தம் சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி தாங்க முடியலங்க. ஓ, இதுக்கு தான் நீ இந்த ஆளு அழுகுறியா? ஏயா, பொண்டாட்டி திட்டுறான்னு எல்லா ஆம்பளையும் அழுக ஆரம்பிச்சா தென்ன அரை மணி நேரம் அழுதுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும். திட்டுறது பொண்டாட்டி லட்சணம், அதை கண்டுக்காம போறது புருஷ லட்சணம். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இங்க திருப்பதி சாமின்னு இங்கதான் இருக்காரு. என்ன விஷயம்? சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சும்மா பாக்குறதுக்கு வீடு தேடி வரணும். திமிருதா? மேலதான் இருக்காரு, போமா. ஏய், பாத்தில போற போக்க பார்த்தா உன் பொண்டாட்டி தெய்வமே போல இருக்கு. அழுகாத. சரி சரி. ஹாய். ஹலோ. என்ன எதிர்பார்க்கல? இவ்வளவு சீக்கிரம் எதிர்பார்க்கல. இவ்வளவு சீக்கிரம்னா? இல்ல, அது அட்ரஸ்லாம் தேடி கண்டுபிடிச்சி இவ்வளவு சீக்கிரம். அது சரி, தேவைன்னா தேடி கண்டுபிடிச்சிட வேண்டியதானே. உட்காருங்க, நல்லா உட்காருங்க. அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? சொல்லுங்க. இல்ல, அது வந்து எங்க காலேஜ்க்கு வந்து இன்டர்வியூ எல்லாம் எடுத்துட்டு போனீங்க. இஷ்யூ எப்போ வரும்? திசைகள் திங்கக்கிழமை தான் வரும்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும். இது கேட்க எவ்வளவு தூரம் வந்தீங்களா? இல்ல, அது என்ன? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, சொல்லுங்க. அது புக்ஸ் நிறைய வச்சிருக்கீங்க. எனக்கும் புத்தகம்னா ரொம்ப பிடிக்கும். நாஞ்சில் நாடன் புத்தகம் நிறைய இருக்கே. அவரோட வாக்கு பொறுக்கிகள் பெஸ்ட் சிறுகதை நிறைய தடவை படிச்சிருக்கேன். நாவல் என்னோட ஃபேவரட் தலைகீழ் விகிதங்கள். அது சரி, இதை சொல்லதான் இவ்வளவு தூரம் வந்தீங்களா? இல்ல, அது வந்து இந்த இது பயணியர் டிவிடி போன மாசம் வாங்கினது. இந்த போட்டோஸ் எல்லாம் சரத் எக்ஸர் எடுத்தது. இது ஒரிஜினல் பெல்ஜியம் டைல்ஸ். அப்புறம் வேற என்ன? ஏங்க, உங்களை கேலி பண்றதுக்காக சொல்லல, மொத்தமா எல்லாத்தையும் பத்தி சொல்லிட்டா நீங்க சொல்ல அந்த விஷயத்த சீக்கிரமா சொல்லிடுங்க பாருங்க. அதான் வந்து ஹலோ, நான் மல்லிகா தான் பேசுறேன். சொல்லு. சந்தியா, சொல்லிட்டியா? ஏய், இன்னும் சாப்பிடலையா? எனக்காகவா வெயிட் பண்ற? என்னடி உளற? சரி, நான் வந்துடுறேன். நீ அங்கேயே இரு. என் ஃப்ரெண்டு எனக்காக வெயிட் பண்றா. நான் வரேன். சோ வேற ஒன்றும் விஷயம் இல்லை. சந்தியா, இப்படி மனசுக்குள்ளே காதலிக்கிறது வேலைக்காகாது. நேரா அவர் வீட்டுக்கு போய் கண்ணை மூடிட்டாவது காதல சொல்லிடு.
ஹலோ மார்னிங் தரு, நான் தங்கமணி பேசுறேன். சொல்லு. இளமை கல்லாட்ட மேட்டர் ரெடி ஆயிடுச்சு, கொடுத்துடலாமா தரு? ப்ளூ கலர் ஃபைல்ல மேட்டர் இருக்கும் பாரு. கையில தான் இருக்கு. ஆமா, யார் இந்த எல்லோ டிஷர்ட்? நிறைய போட்டோ எடுத்து வச்சிருக்க. உனக்கு ரொம்ப வேண்டியவங்களோ? கமெண்ட். சிச்சி, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அழகா இருக்காங்களேன்னு எடுத்து வச்சிருக்கேன். ஹாய். ஏய் ஹாய், வாங்க சந்தியா, உட்காருங்க. நான் ஒன்றும் உட்காரத்துக்கு வரல. தெரியுங்க நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க தெரியும். திசைகள் திங்கக்கிழமை வரும். நாஞ்சில் நாடனோட பெஸ்ட் சிறுகதை வாக்கு பொறிக்கைகள். உங்களோட ஃபேவரட் தலைகீழ் விகிதங்கள். அது சரத் அக்ஷர் எடுத்த போட்டோகிராஃப்ஸ். இத சொல்ல தானே வந்தீங்க. நான் மனசுல என்ன நினைக்கிறேனோ அதை சொல்லிடுவேங்க. மத்தவங்க மாதிரி மறைச்சு வைக்க மாட்டேன். சொல்லுங்க. உங்களை பார்த்தா என்னால சொல்ல முடியல. ஒரு அழகான கோலம் எந்த புள்ளியில ஆரம்பிச்சதுன்னு தெரியாது இல்லையா? அந்த மாதிரி தான். எப்போ எதனாலன்னு தெரியல, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்களை கல்யாணம் கட்டிக்க ஆசைப்படுறேன். கல்யாணம் கட்டிக்கணும்னா அப்பா கிட்ட சொல்லணும், நாள் ஆகும். சும்மா கட்டிக்கணும்னா தோ இப்பே கட்டிக்கலாம். பார்க்க போகாம இருந்தாலும் நீங்கள் எடுத்த ஆக்ஷன் சரிதான் சார். இப்படி ரோட்டோரமாக குடிசை போட்டு போக்குவரத்துக்கு இடைஞ்சல் பண்ணாங்கன்னா இடிச்சலாம் என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் சரிங்க, கேட்க இல்லாத ஏழைங்க இடிச்சு தள்ளிடுறான். பணம் இருக்கிறவன் 10 மாடி பில்டிங் கட்டியிருக்கானே ஆக்கிரமிச்சு, அவன் என்ன பண்ணுறது? யாரை சொல்கிறீங்க? சிங்கம் பெருமாள். அவர் கட்டியிருக்கிற பில்டிங் எல்லாமே பட்டம் இல்லாத இடத்துல கட்டினது தான். கார்பரேஷனில் எங்கள் எல்லாருக்குமே தெரியும் சார். என்ன இடிச்சா தள்ளிட்டோம், அட போங்க சார். சிங்கம் பெருமாள் டெண்டர் வந்திருக்குன்னா மற்ற டெண்டர்களை அதிகாரிகள் திறக்கிறதே இல்லை. அப்பா போயிட்டு வரேன்ப்பா. அம்மா வரேம்மா. சரிம்மா. இன்னைக்கு மத்தியானம் முத்துக்கருப்பன் கேஸோட சேர்த்து 3 கேஸ் ஹியரிங் இருக்கு. முத்துக்கருப்பன் கேஸை கொஞ்சம் சீக்கிரம் முடிங்க. நம்ம வேகமாக தான் இருக்கோம், போலீஸ் தான் போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க சைடு வீக்கா இருக்குல்ல. ஐயா. என்னடா? பத்திரிக்கையில் உங்கள் படம் வந்திருக்கு. என்னென்னு வந்திருக்கு? தப்பாக எழுதியிருக்காங்க. மாசம் மாசம் லஞ்சமே லட்சக்கணக்கில் கொடுக்குறோம். இது வரைக்கும் நம்மளை பற்றி எதுவுமே வந்ததில்லை. ஊரெல்லாம் ஐயா படம் போட்டு போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருக்காங்க. யாரா எழுதுனது? திருப்பதி சாமி. கூட யாராவது? கிருஷ்ணமூர்த்தி. ஐயா. ஹலோ திருப்பதி. நான் திருப்பதி சாமி தான் பேசுகிறேன். நான் சின்னத்தனம் பண்ண சிங்கம் பெருமாள் பேசுகிறேன். சொல்லுங்க. உங்களை நான் சந்திக்கணுமே. சந்திக்கலாமே. நான் காலையில் 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஆஃபீஸ் தான் இருப்பேன். நீங்கள் ஃபோன் பண்ணி எப்போ வேணாலும் வரலாம். நான் உங்கள் ஆஃபீஸ் கீழே தான் இருக்கேன். நீங்கள் கீழே வரீங்களா இல்லை நான் மேலே வரட்டுமா? வரேன். வணக்கம் தம்பி. சின்ன பையனா தான் இருக்கீங்க. வயசு 27 இருக்குமா? 28. நான் முத தப்பு பண்ண ஆரம்பிச்ச வயசு. அதுலேருந்து எல்லாமே தப்பு தான். இப்போ கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்லேருந்து கட்ட பஞ்சாயத்து வரைக்கும் வேற வேற தொழில் நிறைய இருக்கு. எப்பவும் நம்ம ஆளுங்க 10-15 பேர் உள்ளே தான் இருக்கான். அவ்வளவு தப்பு பண்றோம். தப்பா யாரும் எதுவும் எழுதுனதில்லை. நீ தான் முதல். ஆனா தம்பி, நீ எழுதியிருக்கிற மாதிரி சின்னத்தனம் ஒன்றும் இல்லை. எல்லாமே பெருசு தான். இப்போ கூட நீ படம் பிடிச்சு போட்டிருக்கிற பில்டிங்கை இடிக்க சொல்லிட்டு தான் இங்கே வந்தேன். இந்நேரத்துக்கு இடிச்சிருப்பாங்க. என்ன தம்பி ஆச்சரியமா இருக்கா? நாம பண்ண தப்பு ஊருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நாம திருந்திட்ட மாதிரி நடிச்சிடணும். இல்ல நீ தோண்டி தோண்டி எழுதுவ. அப்புறம் ஆக்கிரமிப்புல நான் கட்டின மொத்த 36 பில்டிங்கும் தெரிஞ்சிடும். இப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சு. நான் நல்லவன் ஆயிட்டேன்.
என்ன நீ எழுதினதுனால எனக்கு 2 கோடி ரூபாய் நஷ்டம். 4 பக்கம் எழுதி என்ன 2 கோடி ரூபாய் நஷ்டப்பட வச்ச ஆளை பார்க்கணும்னு நினைச்சேன். அதனால தான் வந்தேன். ஏன் எழுதினேன்னு நான் கேட்க மாட்டேன். ஏன்டா எழுதினோன்னு நீயா வருத்தப்படுவ. நாம மறுபடியும் சந்திப்போம். வரேன் தம்பி. கண்டிப்பா சந்திப்போம் சார்.